Alhamdulillah. Alhamdulillahil wahidil qahhar. As-salatu was-salamu ala rasulihil mukhtar wa ala alihil athhar wa ashabihil akhyar. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون الذين آمنوا بالله ورسوله ثم لم يرتابوا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله أولئك هم الصادقون وقال نبينا صلى الله عليه وسلم من لم يهتم بأمر المسلمين فليس منهم أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபா தாபிகள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, இந்தியா முழுவதும் மிக பெரும் கொதி நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே உள்ள அத்துணை மாநிலங்களிலும் வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக மிகப்பெரிய கண்டனங்களும் கண்டன போராட்டங்களும் கண்டன பொதுக்கூட்டங்களும் கண்டன பேரணிகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. மீடியாக்கள் பலவற்றை மறைத்து கொண்டிருக்கிறது என்பதே நிதர்சனம். கண்ணியத்திற்குரியவர்களே, சென்ற வாரத்திலே நாம் வக்ஃபு என்றால் என்ன, வக்ஃபு வாரியம் என்றால் என்ன, வக்ஃபு சட்ட திருத்தம் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் சுருக்கமாக சொல்லி இருந்தோம். ஏனென்றால் அது மிக விரிவாக பேசப்பட வேண்டிய ஒன்று. கண்ணியத்திற்குரியவர்களே, வக்ஃபு திருத்த சட்டத்தை பாராளுமன்றத்திலே அறிமுகப்படுத்திய பொழுது சிறுபான்மை விவகாரத்துறை அமைச்சர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார்: இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக இந்த திருத்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம். இஸ்லாமியர்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் முஸ்லிம் கம்யூனிட்டி, இஸ்லாமிய சமூகத்தின் வாழ்க்கை தரத்தை இம்ப்ரூவ் உயர்த்துவதற்காக வேண்டி இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம், திருத்த சட்டத்தை என்று அறிமுகப்படுத்துவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமியருடைய வாழ்க்கை தரத்தை குலைத்து கொண்டிருப்பது இன்றைய மத்திய அரசு. இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை தரம் எந்த வகையிலும் உயர்ந்துவிடக் கூடாது என்பதிலே குறிக்கோளாக இருப்பது இன்றைய ஆளும் அரசு, மத்தியிலே ஆளுகின்ற அந்த ஒன்றிய அரசு. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை சூறையாடுவது, இஸ்லாமியர்களுடைய வணிக நிறுவனங்களை நீர்மூலமாக்குவது, இஸ்லாமியர்களுடைய வீடுகளை புல்டோசர்களால் இடித்துக் கொண்டிருப்பது, இஸ்லாமியர்களை கும்பலாக சேர்ந்து கொலை செய்வது, சிறு சிறு காரியங்களுக்காக, சிறு சிறு காரணங்களுக்காக மாட்டுக்கறி வைத்திருந்தார், மாட்டுக்கறியை எடுத்துக்கொண்டு சென்றார், மாட்டுக்கறியை சாப்பிட்டார் என்கின்ற சிறு சிறு காரணங்களுக்காக
இஸ்லாமியருடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையையும் வாழ்க்கை மேம்பாட்டையும் சீர்குலைத்து கொண்டிருக்கின்ற இந்த அரசு இஸ்லாமியருடைய மேம்பாட்டுக்காக அதனுடைய வளர்ச்சிக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது என்று சொன்னால் எந்த ஒரு அறிவாளியும் அதை நம்ப மாட்டான். இந்த ஆளும் அரசு இஸ்லாமியர்களின் மீது சிறுபான்மையின் மீது எந்த எண்ணத்திலே இருக்கிறது என்பது உலகறிந்த ரகசியம். எவ்வளவு ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை, அபாண்டமான ஒரு பொய்யை சொல்லி இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதுபோன்று இன்னொரு பரப்புரை, பாதுகாப்புத்துறை, பாதுகாப்பு அமைச்சகம், ரயில்வே அமைச்சகத்தை அடுத்து வக்ஃபுனுடைய சொத்துகள் தான் அதிக அளவிலே இந்தியாவிலே இருக்கிறது. ஏறத்தாழ 9.4 லட்சம். கணியத்திற்குரியவர்களே, அந்த அளவுக்கு அதனுடைய சொத்து மதிப்புகள் ஏக்கர் 9.4 லட்சம் ஏக்கர் அளவுள்ள சொத்து மதிப்புகள் என்கின்ற ஒரு பரப்புரையை அவர்களாலே பரப்பப்பட்டது. பொய்யான பரப்புரை. ராஜ்யசபாவுடைய எம்பி கபில் சிங் அவர்கள் சமீபத்தில் இதை போட்டு உடைத்தார்கள். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த 4 மாநிலங்களில் மட்டும் அறநிலைத்துறைக்கு சொந்தமான நிலங்களுடைய எண்ணிக்கை அளவு 10 லட்சம் ஏக்கர். 4 மாநிலங்கள் மட்டும், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, இந்த 4 மாநிலங்களில் உள்ள அறநிலைத்துறைக்கு சொந்தமான சொத்துக்களுடைய மதிப்பு 10 லட்சம் ஏக்கர். அப்படியானால் மீதம் உள்ள மாநிலங்கள் அதனுடைய மதிப்பு ஏன் பொய்யான ஒரு செய்தியை இப்படி பரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அதற்கான எந்த பதிலும் மத்திய அரசிடமிருந்து வரவில்லை. அப்ப இப்படி ஒரு பொய்யான ஒரு செய்தியை மக்களுக்கு முன்னால், ஒரு நடுநிலையாளருக்கு முன்னால் பரப்பி எப்படி இவர்களால் சொத்து சேர்க்க முடிகிறது என்கின்ற ஒரு விஷ விதையை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வக்ஃபு சட்டத்தை, திருத்த சட்டத்தை ஏன் இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறார்கள்? என்ன காரணம்? முதல் விஷயம், அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு இந்த வக்ஃபு திருத்த சட்டம் எதிரானது. பில் பாஸ் பண்ணிட்டாங்க. வக்ஃபு திருத்த சட்ட மசோதா பாஸ் ஆயிருச்சு, ஜனாதிபதியினுடைய ஒப்புதலும் கிடைத்து விட்டது. அதை திரும்ப பெற வைக்க வேண்டுமாயானால் ஒரே வழி, அந்த சட்டம் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும், கோர்ட்ல ப்ரூவ் பண்ணணும், பொதுமக்களுக்கு புரிய வைக்கணும், அவருடைய போராட்டங்கள் வீரியப்படணும். அப்பதான் திரும்ப பெற வைக்க முடியும். கணேசத்திற்குரியவர்களே, பிரிவு 26 அரசியல் அமைப்பு சட்டம் பிரிவு 26 முஸ்லிம் மத விவகாரங்களில் சுதந்திரமாக அவர்கள் செயல்படுவது. மத விவகாரங்கள்ல யாரும் எந்த தலையீடும் செய்யக்கூடாது. பிரிவு 26A, 26B, 26C, 26D மத விவகாரங்களுக்கு என்று அவர்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதற்காக அசையும் அசையா சொத்துக்களை அவர்களே நிர்வகிக்கலாம் என்கின்ற அரசியல் அமைப்பு தந்திருக்கின்ற சட்டத்திற்கு எதிரானது, முரணானது என்பது முதல் வாதம். அது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வருவது என்பது ஜனநாயக படுகொலை. அது அப்படியான ஒரு காரியத்தை இந்த அரசு, இந்த ஆளுகின்ற ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து இந்த சொத்துக்களை எப்படியாவது கபலீகரம் செய்துவிட வேண்டும், அத்தனை சொத்துகளையும் தன்வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் மட்டும்தான் அவருடைய திருத்த சட்டங்கள் அத்தனையும் இருக்கிறது. ஒரு 12 வருட காலங்கள் வக்ஃபு சொத்திலே இருந்தால் அவருக்கு அந்த சொத்து சொந்தமாகிவிடும் என்கிறது இந்த சட்டம்.
வக்ஃபு சொத்து ஒரு பள்ளிவாசல், ஒரு பள்ளிவாசலுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. ஒருவர் 12 வருஷம் இங்க குடியிருக்கிறார். அது சொத்து அவருக்கு சொந்தம். எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு சட்டம் பாருங்க. அடுத்தவருடைய ஒரு சொத்து ஒன்று கிடக்கிறது, அதுல போய் ஒருத்தர் 12 வருஷம் இருந்துட்டு இது எனக்குன்னு சொன்னா யாராவது ஒத்துக்குவாங்களா? எந்த அறிவாளியாவது ஒத்துக்குவானா? கணியத்துக்குரியவர்களே, பொது சொத்து, வக்ஃபு சொத்து, அல்லாஹ்வுடைய சொத்து, அதுல போய் நீ 12 வருஷம் உட்கார்ந்து விட்டு எனக்கு சொந்தமானதுன்னு எப்படி சொல்ல முடியும்? எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான, எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான, எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு சட்டத்தை திருத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதை புரிய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்தவர்கள் மிக உன்னிப்பாக நுணுக்கமாக 2 சட்டங்களை ஏற்றி இருக்கிறார்கள். ஒன்று, ஒருவர் வக்ஃபு செய்ய வேண்டும் என்றால் அவர் 5 வருடங்கள் முஸ்லிமாக இருக்க வேண்டும். வக்ஃபு ஒருவர் செய்திருந்தால் 5 வருடங்கள் முஸ்லிமாக இருந்ததற்கு ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இது முதல் விஷயம். கண்ணியத்திற்குரியவர்களே, இரண்டாவது, வக்ஃபு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஏற்படுமேயானால் அது வக்ஃபாக கருதப்படாது. 2 சட்டம், திருத்த சட்டம் என்பது மிக பயங்கரமான ஒரு சட்டம். அது ஒருவர் வக்ஃபு செய்ய வேண்டுமானால் அவர் 5 வருடம் முஸ்லிமா இருக்கணுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, நன்றாக நீங்கள் கவனிப்பீர்களேயானால், ஒருவர் ஒரு மாற்று மதத்தில் இருக்கிறார், இஸ்லாத்திற்கென்று நிறைய துரோகங்களையும் நிறைய சிரமங்களையும் கொடுத்திருக்கிறார். அல்லாஹு தஆலா அவருடைய மனதிலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறான். ஏற்படுத்தி ஒரு முஸ்லிம் ஆகிறார். முஸ்லிம் ஆனதற்கு பிறகு அவருடைய மனதிலே என்ன ஒரு எண்ணம் வரும் என்றால், இதுவரை நாம் இஸ்லாத்திற்கு எதிராக என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறோமோ அவைகளுக்கெல்லாம் பிரயாச்சித்தமாக, தௌபாவாக, பாவ மன்னிப்பாக, பரிகாரமாக நாம் வக்ஃபு செய்ய வேண்டும், பள்ளிவாசலுக்கு என்று சில இடங்களை நாம் எழுதி வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் மனசுல ஆழமா வரும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி, நீங்கள் அல்லாஹ்வை கொண்டும் அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டும் ஈமான் கொண்டு சும்மலம் யர்தாபு, அதுல எந்த விதமான சந்தேகம் கொள்ளவில்லையானால் வஜாஹிது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ், உடனே உங்களுடைய பொருளையும் உங்களுடைய உயிரையும் தியாகம் செய்து அல்லாஹ்வுடைய பாதையிலே புறப்பட்டு விடுங்கள்ங்கறான். அப்படியே குர்ஆனுக்கு நேர் எதிரான சட்டம். நீங்க முஸ்லிம் ஆயிட்டா பொருளை கொடுத்துருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இஸ்லாத்திற்காக, அல்லாஹ்வுடைய பாதைக்காக பொருளை கொடுங்கள். அப்படியே நேர் எதிரான சட்டம். நீ முஸ்லிம் ஆயிட்டா வக்ஃப் செய்யக்கூடாது. புதுசா முஸ்லிம் ஆயிட்டா 5 வருஷம் நீங்க காத்திருக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபதஹே மக்கா முடிந்து சில நாட்களிலே முஸ்லிம் ஆகிறார்கள். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் முஸ்லிம் ஆவதற்கு முன்னால் இஸ்லாத்தின் மீது நிறைய கஷ்டங்களையும் சிரமங்களையும் வாரி இறைத்து இருக்கிறார்கள். அதற்கு பிரயாச்சித்தமாக, அதற்கு பரிகாரமாக அவர்களுடைய பங்கிலே வந்த தாருன் நதுவா என்கின்ற அந்த வீட்டை 1,00,000 திர்ஹத்திற்கு விற்று அந்த 1,00,000 திர்ஹத்தை நபிகளாரிடத்திலே கொண்டு வந்து கொடுத்து, யா ரசூலல்லாஹ், இதுவரை நான் செய்த எல்லா பாவங்களுக்கும் பரிகாரமாகவும் சொர்க்கத்திலே அல்லாஹ் வீட்டை தர வேண்டும் என்பதற்காகவும் இந்த சொத்தை, அதனுடைய மதிப்பை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொடுக்கிறார்கள். இக்ரிமா இப்னு அபூஜஹலுடைய மகன் இஸ்லாத்திற்கு முன்னால் நிறைய சிரமங்களையும் கஷ்டத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். முஸ்லிம் ஆனதற்கு பிறகு அல்லாஹ்வுக்காக வக்ஃபு செய்தார்கள். இப்படி நீங்கள் நிறைய சஹாபாக்களை எடுப்பீர்களே, ஆனால் அவர்கள் எல்லாம் இஸ்லாம் ஆனதற்கு பிறகு, இதற்கு முன்னால் இஸ்லாத்தின் மீது அவர்கள் செய்த துரோகத்திற்கும் கஷ்டத்திற்கும் வக்ஃபு செய்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் சொல்ல போனால் இன்றைய இஸ்லாத்தினுடைய விரோதிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, இவர்கள் எல்லாம் ஒரு கால் முஸ்லீமாகி விடுவார்களே, ஆனால் அவர்களும் இதற்கு பிரயாச்சித்தமாக, பரிகாரமாக, வக்ஃபுக்காக, அல்லாஹ்வுக்காக சொத்துக்களை எழுதி வைப்பார்கள். அதை தடை செய்கிறது இந்த சட்டம். யாரும் எழுதக்கூடாது. புதுசா முஸ்லீமான யாரும் இஸ்லாத்திற்காக, வக்ஃபுக்காக தன்னுடைய சொத்துக்களை எழுதி வைக்க கூடாது என்கிறது இந்த சட்டம். கண்ணியத்திற்குரியவர்களே, 5 ஆண்டுகள் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்கின்ற இந்த வார்த்தை இருக்கிறதே சாதாரணமாக கடந்து போகின்ற வார்த்தை அல்ல. வக்ஃபுக்காக எதுவெல்லாம் தயாராகிறதோ அவைகளையும் அடியோடு நிறுத்த பார்க்கிறது சட்டம். அது மட்டுமல்ல, இஸ்லாம் அல்லாதவர்களால் எதுவெல்லாம் வக்ஃபாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகள் வக்ஃபாக ஆகாது. கணேதற்குரியவர்களே, முன்றைய காலகட்டத்திலே இந்தியாவிலே வாழ்ந்த இஸ்லாம் அல்லாத பல அரசர்கள்,
பாண்டிய மன்னர்கள், சேதுபதிகள் அத்துணை பேர்களும் இஸ்லாத்திற்காக பல தர்காக்களை, பல பள்ளிவாசல்களை, காயல்பட்டினம் போன்ற பல ஊர்களிலே வக்ஃபுக்காக கொடுத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏறத்தாழ 70% இந்தியாவிலே இருக்கின்ற பல வக்ஃபு சொத்துக்கள் இஸ்லாம் அல்லாத மன்னர்களால் வக்ஃபு செய்யப்பட்டது. அத்தனையும் கபலீகரம் செய்யும் முயற்சி, அத்தனையும் ஒண்ணு விடக்கூடாது. இதெல்லாம் இவருடைய பெரிய மாஸ்டர் பிளான். இது சும்மா வக்ஃபு திருத்த சட்டம் அப்படின்னு ஒன்ன கொண்டு வந்து நம்ம கொதிக்க வைக்கிறது இல்ல. இருக்கின்ற எல்லா சொத்துகளையும் வாரி அரைத்து எடுத்து இவர்களை இந்த இந்தியாவிலே வாழணும், அடிமையா வாழணும். இஸ்லாமியர்கள் வாழணும், அடிமையா வாழணும். அவர்களுக்கென்று எதுவுமே இருக்கக்கூடாது, எந்த அடையாளமுமே இருக்கக்கூடாது. ஸ்பெயினிலே நடந்ததை போன்று மிகப்பெரிய திட்டத்தினுடைய வெளிப்பாடு ஒவ்வொன்றும். கண்ணியத்திற்குரியவர்களே, சாதாரணமாக கடந்து போகின்ற ஒன்று அல்ல. வக்ஃபு சொத்துகள் இனி மாவட்ட ஆட்சியரிடத்திலே பதிவு செய்ய வேண்டும். சாதாரணமா ஈஸி தானே, மாவட்ட ஆட்சியத்தில் பதிவு செய்தா என்ன? இவ்வளவு காலமா வக்ஃபுல பதிவு செஞ்சு கொண்டு இருந்தோம். இப்ப மாவட்ட ஆட்சியத்தில் பதிவு செய், புதுசா இல்ல பழசையும் பதியணும். எவ்வளவு பெரிய திருட்டுத்தனமான யோசனை தெரியுமா? பொதுவாக ஒரு மாவட்ட ஆட்சியரிடத்துல நீங்க வக்ஃபு சொத்தை போய் பதியணும்டா உங்களுடைய எல்லாம் கரெக்டா இருக்கணும். A to Z எல்லாம் கரெக்டா இருக்கணும். எல்லா இந்தியாவில் உள்ள எல்லா வக்ஃபு சொத்துகளுக்கும் எல்லாம் கரெக்டா இருக்குமா? நிறைய இடங்கள்ல பட்டயங்கள் மட்டும் இருக்கும், கல்வெட்டுகள் மட்டும் இருக்கும். அரசர்கள் எழுதி கொடுத்த அத்தனையும் கல்வெட்டுகளாக மட்டுமே இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் பத்திரம் இல்ல, பட்டா இல்ல. அத்தனையும் வாரி அரைத்துக் கொள்கின்ற, எடுத்துக் கொள்கின்ற பெரும் திட்டம் அது. கலெக்டர்கிட்ட போய் பதியணும்னா சும்மாவா இருக்கு? சும்மா பதிஞ்சு கொடுத்து வர வக்ஃபுன்னு. வக்ஃபு வாரியம் அதை செய்யும். இது எங்களுடைய சொத்து, இது வக்ஃபு செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா ஓகே அக்செப்ட். கலெக்டர் அக்செப்ட் பண்ண மாட்டார். A to Z எல்லாம் கேட்பார். என்ன அர்த்தம்? அப்ப உங்களுடைய இருக்கக்கூடிய அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் சரியாக இல்லை என்றால் அது அரசு கையகப்படுத்தி விடும். வக்ஃபு இல்ல அது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை கபருஸ்தான்களும் இப்படி அரசு கையகப்படுத்தி விட்டால் அடக்கம் செய்வதற்கு இடம் இருக்காத ஞாபகம் வையுங்கள். அடக்கம் செய்யற கபருஸ்தான் எல்லாம் வக்ஃபு தானே, அத்தனை பள்ளிவாசல்களும் வக்ஃபு தானே, அத்தனைக்கும் ஆதாரம் இருக்கிறார் நம்மட்ட. கண்ணியத்திற்குரியவர்களே, இவர்கள் திருத்த சட்டம் என்று கொண்டு வந்த அத்தனையும் மிக பயங்கர உள்நோக்கத்தோடு நம்முடைய வக்ஃபு சொத்துக்களை முழுவதுமாக அபகரித்து விட வேண்டும் என்கின்ற மிக பெரும் உள்நோக்கத்தோடு இந்த சட்டத்தை ஏற்றி இருக்கிறார்கள் என்பதை இந்த இஸ்லாமிய சமூகம் தன்னுடைய மனதிற்குள் பதிய வைத்து மூளையில் ஏற்றிக்கொள்ள வேண்டும். யாரோ எதுக்கோ கத்திக்கிட்டு இருக்காங்க, வேற பொழப்பு இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு கடந்து போகாதீங்க. வாழ் உரிமை நம்முடைய உரிமை. மல்லம் யஹ்தமி பி அம்ரில் முஸ்லிமீன ஃபலைஸ மின்ஹும். முஸ்லிம்களுடைய ஒரு விஷயங்களிலே யார் கவனம் செலுத்தவில்லையோ, கவலை கொள்ளவில்லையோ, ஃபலைஸ மின்ஹும், அவர்களை சார்ந்தவர்கள் அல்லாஹ் ரசூலுல்லாஹ். எனக்கு என்னன்னு கடந்து போறதில்ல. முஸ்லிம்களுடைய விவகாரம் இது, முஸ்லிம்களுடைய விஷயம் இது, ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய காரியம் இது. வக்ஃபுங்கிறது அல்லாஹ்வுடைய சொத்து. இது நாம சொத்தை, என்னுடைய சொத்தை நான் பாதுகாப்பதற்கு எவ்வளவு சிரமப்படுறேன், எவ்வளவு அலைகிறேன், எவ்வளவு கஷ்டப்படுறேன். பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு முழம் இடத்திற்கு உங்களோடு சண்டைக்கு வந்தால் எவ்வளவு சிரமப்படுகிறீர்கள், அதற்காக எவ்வளவு அலைகிறீர்கள். எத்தனை வக்கீல், எத்தனை ஜட்ஜி, எத்தனை கோர்ட்டு, எத்தனை பேரை பார்க்கிறீங்க. அல்லாஹ்வுடைய சொத்தை அபகரிக்க வந்திருக்கிறார்கள். அசால்ட்டா போற விஷயம் இல்லை இது. அல்லாஹ்வுடைய சொத்தை அபகரிக்க நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமாக கடந்து போகின்ற காரியம் அல்ல அது. கொஞ்சம் ஆழமா மனசுல பதிங்க. வக்ஃபு திருத்த சட்டம்னு சும்மா எதையோ கத்திக்கிட்டு இருக்காங்க, இவங்க எதையோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு பள்ளிவாசல் இருக்காது நமக்குன்னு, ஒரு கபருஸ்தான் இருக்காது நமக்குன்னு, எந்த ஒன்றும் இருக்காது நமக்குன்னு. ஒட்டு மொத்தமா அள்ளிட்டு போயிடுவான், அரசு சொத்துன்றுவான்.
கண்ணியத்திற்குரியவர்களே, முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் வந்தார். யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் அகத மாலி, என்னுடைய பொருள் அபகரிச்சிட்டார். வார்த்தையை கவனிங்க, அகத மாலி, என்னுடைய பொருள் அபகரிச்சிட்டார், என் பொருளை நான் என்ன செய்யன்னு கேட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபலா துஅதி மாலக, உன் பொருளை கொடுக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுண்டான். கொடுக்காத, அதற்காக நீ அதை முடித்தவரை பாதுகார். ஃபலா துஅதி மாலக, உன்னுடைய சொத்து, உன்னுடைய சொத்து, உன்னுடைய பொருள், உனக்குன்னு சொந்தமான பொருள், நீ சம்பாதிச்சு நீ வாங்கின பொருள், அது உன்னுடைய பொருள் இல்லையா? மாலுக்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னுடைய பொருள் கொடுக்காத, யாருக்கும் கொடுக்காத, அதற்காக நீ எவ்வளவு பாதுகாக்க முடியுமோ அவ்வளவு பாதுகார். அந்த மனிதர் அடுத்த கேள்வி கேட்டார், இன் காத்தல் தனி, அவர் என்கிட்ட சண்டை போட்டா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காத்திலுஹு, அவரோடு போராடு, சண்டை போடுண்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, வார்த்தைகளை கொஞ்சம் நல்ல கவனமா கேளுங்க. என்னுடைய பொருள் அகத மாலி, அதை எடுத்துக்கிட்டார், முடிஞ்ச வரை பாதுகார். இல்ல சண்டை போடுறார், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சண்டை போடு, போராடு, காத்தில் போராடு, விடாத, ஒரு சொத்து இல்லையா விடாதா. ரசூலுல்லாஹ் அந்த மனிதர் அடுத்த வார்த்தை கேட்டார், அந்த போராட்டத்துல இன் கதல் தனி, என்னை கொண்டுட்டா, என்னை கொண்டுட்டா, அந்த போராட்டத்தில் என்னை கொலை செய்து விட்டார், நான் செத்துட்டேன், ஃபஅன்த ஷஹீதுன்றாங்க ரசூலுல்லாஹ், நீ ஷஹீத். கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்க நல்ல வார்த்தையை கவனிச்சுட்டே வாங்க. அவருடைய பொருளுக்காக அவர் போராடுறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷஹீதுன்றாங்க. யா ரசூலுல்லாஹ், நான் அவனை கொலை செய்து விட்டால் வஹு ஃபின்னார், அவன் நரகத்தில் இருப்பான். கொலை செய்த குற்றம் இல்லை, அவனுக்கு நரகம். நீ கொலை செய்யப்பட்டா ஷஹீத். கண்ணியத்திற்குரியவர்களே, என்னுடைய பொருளை எடுத்தவன் அபகரித்தவனிடத்தில் நான் போராடி நான் சண்டை செய்வது மார்க்கத்திலே ஆகமாக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நான் உயிரிழப்பது ஷஹீத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பொருள், பொதுமக்களுடைய பொருள், அல்லாஹ்வுடைய வக்ஃப், அல்லாஹ்வுடைய சொத்து, அதை ஒருவன் எடுக்க வருகிறான், அதற்காக நான் போராடுவேன், போராடி கொண்டே இருப்பேன். அதற்காக நான் உயிர் துறந்தால் நான் ஷஹீத், நீங்கள் உயிர் துறந்தால் நீங்களும் ஷஹீத். அப்படி விட்டுட்டு போக முடியாது. யாரோ எதையோ எடுத்துட்டு போ அப்படின்னு அல்லாஹ்வுடைய ஏன் சொத்தை நான் விட மாட்டேன். நான் அல்லாஹ்வுடைய சொத்தை எப்படி விடுவேன்? நான் ஏன் சொத்தை விட மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்காங்க, விடாதன்னு இருக்காங்க, போராடுன்னு இருக்காங்க. அல்லாஹ்வுடைய சொத்தை நான் எப்படிங்க விடுவேன்? நான் விட மாட்டேன். கடைசி வரை போராடுவேன், உயிர் போகின்ற வரை போராடுவேன். அத்துணை பேர்களுடைய உயிர் போகின்ற வரை போராடுவோம் அல்லாஹ்வுடைய சொத்துக்களை மீட்பதற்காக. அப்படி போராடி உயிர் பிரிந்தால் நாங்கள் எல்லாம் ஷஹீதாக மரணிப்போம் என்பதிலே இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, மிக பெரும் போராட்ட களத்திற்கு நாம் தயாராக வேண்டும் என்பதுதான் இன்றைய காலகட்டத்தினுடைய சூழ்நிலை. வக்ஃப் சொத்துக்களை இந்த பாசிச அரசிடம் இருந்து, பயங்கரவாத அரசிடம் இருந்து மீட்கின்ற வரை நம்முடைய போராட்டங்கள் ஓயக்கூடாது. அல்லாஹு தஆலா நம்முடைய வக்ஃப் சொத்துக்களை அத்தனையும் நமக்கே பாதுகாத்து நம்மிடம் மீட்டி தருவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.